உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னமோ சொல்லி வச்ச மாதிரி ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு நிறைய கிரக பயிற்சிகள் இந்த மாதம் நடக்கிறது. அதுல முக்கியமான பயிற்சியாக நாம் கருதுவோமேயானால் ஜூன் 28 சுக்கிரன் வந்து ரிஷபத்துக்கு போனார். இந்த பக்கம் என்னன்னா ஜூலை 17ஆம் தேதி ஒரு சூரியன் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார். கடகத்துல இருந்த புதன் வக்கரம் பெற்று புதனுக்கு போறார். இந்த பக்கம் ஜூலை மாதம் எண்டுல சிம்மத்தில் இருந்த செவ்வாய் பகவான் கன்னிக்கு போறார். ஸோ இந்த இத்தனை பயிற்சிகளும் ஏன்டா ஒரே மாசத்துல நடக்குது தெரியலையே, நிஜமா தெரியல. என்னவோ நடக்க போகுது, என்னவோ நடக்க போகுது. வினோத்திட்ட சொன்னா தம்பு வச்சிருவார், என்னவோ நடக்க போகுது. ஆனா என்ன அப்படின்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா இத்தனை கிரக பயிற்சி ஏன் நடக்குது? ஆனா இது இன்னைக்கு நேத்து இல்ல, இந்த வருட தொடக்கத்துல இருந்து ஒரு பீதியிலேயே தான் நம்மளை வச்சிருக்காங்க. சனி பயிற்சி நடந்தது, ராகுகேது பயிற்சி நடந்தது, குரு 3 பயிற்சி நடந்த ஒரே வருடம் இந்த வருடம் தாங்க. இந்த வருடம் தான் ஒரே மாசத்துல 4-5 பயிற்சி, 5 கிரக சேர்க்கை நடந்த ஒரே வருடம் இந்த வருடம் தான். அது என்னமோ கிரகங்கள்லாம் அப்படி இந்த கேரம் போர்டு காயின் மாதிரி இந்த வருடம் கடவுள் அப்படி விளையாடுறாரு. ஸோ அவ்வகையில என்னதான் நடக்குங்கிறத பார்த்துருவோம். ஒவ்வொரு ராசிக்கும் உடைய யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம், யாரெல்லாம் நல்லா படிக்க போறீங்க, யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, யாருக்கெல்லாம் லவ் வரப்போகுது, நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். ராசி ரீதியாக பார்க்கலாம். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாத பலன்கள் என்ன தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம். கடகராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் ராசியிலே சூரியன் இருக்கிறார். 2 கூடிய தனாதிபதி சூரியன் ராசியில் இருக்கிறார். தனாதிபதி உடம்புல இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, பணம் சம்பாதிப்பதற்கான வழிகள் நீங்க உணர்வீர்கள். சார், நான் வந்து இந்த நாள் வரைக்கும் ஒரு ஃபோக்கஸ் இல்லாம இருந்தேன், நான் ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தேன், ஆனா அந்த வேலையில இருந்து எப்படி பணம் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்பதான் நான் கத்துக்கிறேன். ஓஹோ, இதை வந்து நம்ம இவங்களை வச்சு சம்பாதிக்கலான்னு யோசிச்சா இவங்க நம்மளை வச்சு சம்பாதிக்கிறானுங்க அப்படிங்கிறது நமக்கு இப்பதான் புரிஞ்சுது. என் கம்பெனியோட ஸ்டெஃப் நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என் கம்பெனி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களை. இன்னைக்கு காலையில் கூட வினோத்திட்ட சொன்னேன், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது உங்களோட குழந்தை மாதிரி, இதை மனசுல வச்சுக்கோங்க. உங்க குழந்தை மாதிரி. அந்த குழந்தைய கூப்பிட்டு, குழந்தை நீயே போய் கலெக்டர் ஆயிருன்னு சொன்னா அது ஆகாது. நம்ம தான் அந்த குழந்தைய படிக்க வைக்கணும், நம்ம தான் அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகணும், நம்ம தான் அந்த குழந்தைய கலெக்டர் ஆக்கி அழகு பார்க்கணும். ஆனால் ஒரு நாள் அந்த குழந்தை கலெக்டர் ஆனதுக்கப்புறம் நீங்க கலெக்டரோட அப்பா, உங்க பிஸ்னஸ் கலெக்ட். அந்த மாதிரி இந்த கடகராசிக்காரர்கள் தான் செய்யும் தொழிலை காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள். முதலில் உங்க வேலையை ரசிக்க கத்துக்குங்க. இதுதான் உங்க வேலை ஆயிடுச்சுன்னா அந்த வேலையை ரசிங்க, என்ஜாய் பண்ணுங்க. அழகான ஒரு விஷயம், பழைய ஸ்ட்ராட்டஜிஸை கொண்டு வராதிங்க, அது செல்லாது. 2 கூடிய சூரியன் ராசியில் அமர்ந்திருக்கிறார். 12ஆம் இடத்திலே வக்கரம் பெற்ற புதன். இதுதாங்க உங்க லைஃப்ல கிடைக்கப்போற பெரிய விஷயம். 12ஆம் இடத்து புதன் வக்கரம் பெறுவதால் விரயங்கள் எல்லாம் பாசிட்டிவாக மாறுகிறது. எது இதெல்லாம் உங்களுடைய அறிவீனமாக நீங்கள் நினைத்தீர்களோ அது உங்களோட பாசிட்டிவா அமைஞ்சிருது. சார், சில பெரிய பெரிய டீல்ல நான் பார்த்துருக்கேன். பெரிய பெரிய கம்பெனி ஆர்டர்ஸ் எல்லாம் எப்படி தெரியுமா கிடைக்கும்? முட்டாள்தனமா ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. மேடம், எஸ்டிடினா ஹிஸ்டரி தானே அப்படிம்பாங்க. எஸ்டிடினா ஹிஸ்டரி தானே. அவங்க சிரிச்சிருவாங்க. இவனோட இன்னசென்ஸ்க்காகவே அந்த ஆர்டர் கிடைக்கும் அவருக்கு. சார், உங்களுக்கு நாங்கள் இந்த ஆர்டர் தர்றதுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது, நீங்கள் பெரிய அறிவெளிலாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் உங்களுடைய உண்மைத்தன்மை எனக்கு பிடிச்சிருந்தது, நீங்கள் உண்மையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா, எதிர்பாராத அதிர்ஷ்டம். உங்களுடைய இன்னசென்ஸுங்கிற அது பலவீனம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கல்ல, அது உங்களுக்கு பலமாக இப்போ செயல்பட போகுது. உங்களோட ஓப்பன் டாக்கு, நீங்கள் நேர்மையாக பேசுறது, எதையும் விரைவாக பேசிடுறது, இது எல்லாத்தையும் நீங்கள் நெகட்டிவாக நினச்சிட்டு இருந்தீங்க. எனக்கு வந்து அழகாலாம் பேச தெரியாது சார், எனக்கு வாய்க்கு வந்து எனக்கு சொல்லதான் சார் தெரியும், எனக்கு அப்படியே எல்லாம் பேச தெரியாது சார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அதுதான் உங்க பலம். 12ஆம் வீட்டிலே ராசி 12 கூடியவன் வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறான் புதனோடு. 6 கூடியவனோடு 12ஆம் வீட்டில் இருந்து வக்கரம் பெற்ற புதனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறான். 2 கூடிய சூரியன் உடலில் அமர்ந்திருக்கிறான். 2ஆம் வீட்டில் இருந்த செவ்வாய் பகவான் 3ஆம் வீட்டிற்கு சென்று விட்டார். அந்த செவ்வாய் யாரு? உங்களுக்கு 10 கூடியவன். 10 கூடியவன் 3ஆம் வீட்டில் இருக்கும்போது தொழிலில் கிடைக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் விட பெரிய யோகாதிபதி வேறு யார் இருக்கார்? யோகாதிபதி செவ்வாய் 3ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது முயற்சிகளில் வெற்றியை தருகிறார். பெருமுயற்சிகள் மேற்கொள்கிறீர்கள். 100 மீட்டர் ஓடுறவங்க மராத்தான் ஓட போறீங்க. மராத்தான் என்பது என்ன? மராத்தானுக்கு எடுத்தோன்னே போக முடியுமா? முடியாது. 100 மீட்டர் ஓடுறவங்க, ஓடி 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 பிராக்டிஸ் பண்ணவங்க தான் அதில் போக முடியும். அந்த மாதிரி தான் பெரிய கிராமத்தின் சாலைகள், நகரத்தின் சாலைகளோடு
நான் சொல்லுவேன் சார், தைரியமா சொல்லுவேன். நகரத்தின் சாலைகளை உலகத்தின் சாலைகளோடு சேர்த்த பெருமை என்னை சேரும். நான் நிறைய பேர் அந்த மாதிரி என்னுடைய வேலையை அந்த மாதிரி நான் மாத்திருக்கேன். உங்களுடைய பணிகளை உலகத்தின் சாலைகளோடு ஒருங்கிணையுங்கள், உலகத்தின் நெடுஞ்சாலைகளோடு உங்களுடைய பணிகள் ஒன்றிணையட்டும். கடகராசிக்காரர்கள் சார், ஒரு தொப்பி கதை தான் சொல்லணும் உங்களுக்கு. ஒரு ஊர்ல ஒரு தொப்பி வியாபாரி இருந்தாராம். அந்த தொப்பி வியாபாரி என்ன பண்ணாராம், வழக்கமா தொப்பிலாம் வித்துட்டு ரொம்ப டயர்டாகி போய் ஒரு மரத்தடியில் போய் படுத்திருக்காரு. இந்த கதை எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. தொப்பியை கொண்டு போய் வச்சிருப்பார். அப்போ மேலே இருக்கிற குரங்கெல்லாம் என்ன பண்ணும், அந்த தொப்பி ஒன்றுன்னா எடுத்துக்கும். எடுத்துக்கிட்டு என்ன பண்ணும், அதுக்கப்புறம் அந்த தொப்பி வியாபாரிக்கு எந்திரிச்சு பார்ப்பார், தொப்பியே இருக்காது. அதே மாதிரி இவருக்கு நடந்திருக்கு. வழக்கம் போல தொப்பி வியாபாரி வரார், டயர்டாகுது, மரத்தடியில் படுத்துக்கிறார். இந்த கதை. அப்போ இவர் மேலே வச்சிருந்த அந்த ஒரு தொப்பியை கழட்டி கீழே போடுறார். ஏன் கீழே போடுறார், அப்போதான் மற்ற குரங்கெல்லாம் கீழே போடுன்னு நினச்சிக்கிட்டு போடுறார். அந்த ஒரு தொப்பி எடுத்து கீழே போடுறார். எங்கிருந்தோ ஒரு குட்டி குரங்கு ஓடி வந்து அந்த ஒரு தொப்பியும் தூக்கிட்டு ஓடி போயிருச்சான். ஓடி போயிட்டு போகும்போது அந்த குரங்கு சொன்னிச்சான், ஏண்டா லூசுப்பில், உனக்கு உங்கள் தாத்தா சொல்லி கொடுத்த மாதிரி எனக்கு எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்துருக்க மாட்டாரா என்று கேட்டுதான். இது ஒரு சாதாரண காமெடி கதை. ஆனால் அதில் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ஸ்ட்ராட்டஜிஸை மாற்றுங்க. பழைய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகாது. பிரிண்ட் மீடியா தான் நினைச்சிட்டு ஓடாது. டிஜிட்டல் மீடியாவுக்கு வாங்க, அதுவும் ஓடாது. இன்ஸ்டாகிராம் வாங்க, ஃபேஸ்புக். உங்களுடைய தொழில இன்னைக்கெல்லாம் இன்ஸ்டா வச்சா சார் தொழிலே ஓடுது. ரீல்ஸை பார்த்து தான் கால்ஸே கன்வெர்ட் ஆகுது. ஸோ அப்படிங்கும் போது உங்களுடைய தொழிலை அப்டேட் பண்ணுங்க. கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பு. அதிகமான அன்பும் அளவு கடந்த பாசமும் எல்லை இல்லாத அளவுக்கு உயிருக்குயிராய் பழகக்கூடிய அன்பார்ந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்களால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோச்சார கிரகங்கள் சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் கேது இணைவு, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான், அதே போல் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான். அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 22ஆம் தேதிக்கு மேலே சுக்கிர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். உங்களுடைய ராசியில் 12ஆம் இடத்துல சூரிய பகவான் 17ஆம் தேதி வரையும் இருப்பார். அதுக்கு பிறகு உங்களுடைய ராசிக்குள்ளே வருவார். அதே போல் குரு பகவான், சூரிய பகவான், புதன் பகவானுடைய இணைவு கிட்டத்தட்ட இந்த மாதம் இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக புதன் பகவானும் சூரிய பகவானும் இந்த மாதம் இறுதியில் உங்களுடன் சேர்ந்து பயணிப்பார்கள் என்பது கிரக ரீதியான செயல்பாடு. அப்போ 17ஆம் தேதி வரையும் கடகராசி என்பர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது, 17ஆம் தேதிக்கு அப்புறம் எதனாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் நம்ம எடுத்திருக்கோம். கடகராசி கவலைகளை மறந்து, கஷ்டங்களை மறந்து பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்பாக இந்த மாதம் இருக்க போகிறது என்பது உண்மை. கடந்த காலங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட மன அழுத்தமோ மிகப்பெரிய போராட்டமோ இந்த மாசத்துல வந்துட போறது கிடையாது. ஆனா ஒரே ஒரு விஷயம், நீ கவனம் செய்ய வேண்டிய விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதியான சூரியன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் கேது அமர்ந்திருக்கிறார். அப்ப நம்மளுடைய கடகராசி என்பர்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையில்லாத விவாதம் செய்யக்கூடாது. இதுதான் முக்கியமான விஷயம். இந்த மாசம் உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்க போகுது, நல்லா இருக்க போற விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கடகராசி என்பர்கள் தன்னுடைய குடும்ப நண்பர்களிடம் அல்லது குடும்ப உறுப்பினர்களிடம், அதாவது கூட வேலை பார்க்கிற நபர்களிடம் எக்காரணத்தை கொண்டும் தேவையில்லாத விவாதங்களை தொடரக்கூடாது. அவர்களுக்குரிய பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயங்களை தலையிடக்கூடாது. உங்களுக்கென்று இந்த கிரகங்கள் கொடுக்கின்ற நல்ல விஷயங்களை முழு மனதோடு நீங்கள் உணர்வோடு ஏற்றுக்கொண்டு நடந்தால் உறுதியாக பாதிப்பு கிடையாது. அதே போல இந்த மாசத்துல உங்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஓரளவுக்கு பொருளாதார விஷயங்கள் இருக்கதான் செய்யும். அந்த பொருளாதார விஷயங்களை வேற யாராச்சும் வந்து கடனா கொடுங்க, உதவியா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா தயவு செய்து ரொம்ப ஃபில்டர் பண்ணிட்டு கொடுங்க. ஏன்னா கொடுத்தீங்கன்னா இந்த வட்டம் பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு, இந்த மாசம் நீங்க யாருக்கு பணம் வந்து வட்டிக்கோ அல்லது பணத்தை கொடுத்து வாங்கி அடுத்து தருவாங்க நம்பிக்கையில கொடுக்கீங்கன்னா திரும்ப அந்த பணத்தை நீங்க வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப போராட வேண்டியிருக்கும். ஸோ அந்த போராட்டத்தோட அளவு சொல்ல முடியாது. அதனால கொஞ்சம் என்ன பண்ணுங்க,
பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை ரொம்ப ரொம்ப கேரிங்காக இருக்கணும் அப்படிங்கிறது கிரகங்களுடைய அமைப்பு. ஸோ இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இழுபறியாக ரொம்ப நாளாக இது நடக்கும் நடக்காது நடக்கும் நடக்காதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷ காலமாக எவ்வளவு விஷயங்கள் இழுத்துக்கிட்டே போச்சோ, ஐயா இது முடிஞ்சிச்சுன்னா சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசுக்குள்ள ஒரு ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த இழுபறியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிரிகள் யார் என்று தெரியாமல் அவர்கள் மூலமாக ஏற்பட்ட மன அழுத்தம், போராட்டம், பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனை நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஸோ அந்த பிரச்சனைக்கு இந்த மாதம் முடிவு கிடைக்கும். உங்களுடைய எதிரி யாருங்கிறத நீங்க கண்டுபிடிப்பீங்க. அதே போல அந்த எதிரி துரோகியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரியே வந்து துரோகியாக தான் இருப்பான். அது யாருன்னா அவங்க கூட இருக்கிறது தான். எதிரியை கூட என்ன பண்ணலாங்க, எடுத்து அடித்து தூக்கி போட்டு விளாசிடலாம், நேருக்கு நேரம் சண்டை போட்டு மோதி பார்த்துடலாம். ஸோ அந்த சண்டை நடந்த பிறகு என்ன பண்ணுவான், எதிரி அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும், நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த துரோகிங்கிற நபர் வந்து பார்த்தீங்கன்னா கூடயே இருந்து குழி பறித்து கும்மாங்குத்து குத்தி மறுபடியும் நம்மளை பார்த்து ஐயோ பாவம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படித்தான் கடகராசி கடந்த காலங்களில் உங்க கூடயே இருந்து உங்களை குழி தோண்டி லாக் பண்ணிட்டு உங்கள்கிட்டயே வந்து ஐயோ நீ இப்படி கஷ்டப்படுறீன்னு சொல்கிற நபர்களை தான் நீங்கள் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. ஸோ இந்த சூழ்ச்சி, இந்த பிரச்சனை, இதுக்குரிய நபர்கள் யாருங்கிறத இந்த மாதத்தில் கிரகங்கள் ரீதியாக நீங்கள் அறிவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ ஏற்கனவே பல பேரை புரிஞ்சிருப்பீங்க. இன்னும் சில பேரை இந்த மாதத்தில் நீங்கள் கண்டறிவதற்கான வாய்ப்புகள் உண்டாக போகிறது என்பது கிரக ரீதியான உண்மை. அதே போல அரசு பணியில் இருக்கிற நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு வேலையில் பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ வேலையில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இந்த மாதம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 17ஆம் தேதி வரையும் கொஞ்சம் அதிகமான அக்கறை செலுத்தணும். வேலைக்கு ரொம்ப டைம் ஒதுக்கி உங்கள் வேலையை நீங்கள் தான் பார்க்கணும். உங்கள் வேலையை உங்களுடைய நண்பர்களுக்கோ அல்லது உங்கள் கூட வேலை பார்க்குற சகோதர சகோதரிகிட்டயோ ஒப்படைச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகும், உங்கள் வேலையில் ஒரு மைனஸ் கொடுத்து அதன் மூலமாக ஒரு பிரச்சனையை சந்திப்பீங்க. அதனால் இந்த மாதம் அரசாங்க பணியில் உள்ள நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் உறுதியாக வேலையில் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்பது நிதர்சனமான உண்மை. அப்போ தனியார் வேலை பார்க்குறவங்க கவனம் செலுத்த தேவையில்லையா அப்படின்னா, தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களும் கவனம் செலுத்தணும். அவங்க கவனம் எப்படி இருக்கணும்னா, வேலையை முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டே இருக்கணும். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் மற்றவங்க வேலைக்காக நின்று காத்திருக்கக்கூடாது. நீங்கள் வேலையை முடிச்சிட்டீங்க, போயிட்டே இருங்க. இந்த மாதம் நீங்கள் அதை மட்டும் செய்யுங்க. உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டே இருங்க. யாருக்காண்டி வெயிட் பண்ண வேண்டாம், யாருடைய பிரச்சனைகள் விஷயங்களையும் நீங்கள் தலையிட வேண்டாம் என்பது கருத்து. இந்த மாதம் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு விவசாயம் சார்ந்த பணிகளை செய்கிறவங்களுக்கு, விவசாயிகளுக்கு உறுதியாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக, ஒரு சிறப்பான செயல்பாடுகளை செய்யக்கூடிய மாதமாக உறுதியாக இருக்க போது. யாராவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, கடகராசி என்பவர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிருக்கீங்கன்னா தயவு செய்து இந்த மாதம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடியுங்கள். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் ஒரு சின்ன பாதிப்பு மூலமாக அதிகமான இழப்பை நீங்கள் சந்திப்பதற்கான சூழ்நிலை உண்டாகும். ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக கூட சில நேரத்தில் ஒரு மிஸ்டேக் ஏற்பட்டுரும். ஸோ அதனால் ஷேர் மார்க்கெட் என்பது கொஞ்சம் கவனமாக செயல்படுத்தக்கூடிய செயல்பாடாக எடுத்துக்கோங்க. அவசரப்பட்டு மொத்தமாக அமௌண்ட்டை கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டு ஐயோ என்ன பண்ணன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி முடிக்க வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ இந்த மாதம் நம்மளுடைய கடகராசி என்பவர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரே ஒரு விஷயந்தான், பைரவரை போய் பிடிச்சிக்கோங்க. கால பைரவரை போய் இந்த மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்மளுடைய கடகராசி என்பவர்கள் கால பைரவர் வழிபாடு பின்பற்றுவது மூலமாக தடைகள் இல்லாத, பிரச்சனைகள் இல்லாத, போராட்டம் இல்லாத ஜூலை மாதமாக உறுதியாக பெற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. கடகராசி என்பர்களுக்கு இந்த ராசியில புதன் பகவான் இருக்கிறார். இந்த ஜூலை மாதம் புதன் பகவான் வக்ர நிலையும் அடைகிறார் 18ஆம் தேதி ஜூலை மாதம். இதனால இந்த ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் விரய செலவுகள் இந்த மாதத்துல அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். மாதத்தின் பிற்பகுதியில உங்களுக்கு அந்த விரய செலவுகள் எல்லாமே கண்ட்ரோல் ஆயிடும். ஆனாலும் அந்த விரய செலவுகள் உங்களுடைய மனதின் படிதான், அதாவது நீங்க எது தேவையில்லை
அப்படின்னு நிர்ணயிச்சு செய்யக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். சில சமயம் ரொம்ப கேர்லெஸ்ஸா ஆமா போனா போகுது போ அப்படின்னு சொல்ற அளவுக்கு சில விஷயங்களெல்லாம் அந்த விரய செலவுகளாக செய்வீங்க இந்த கடகராசி என்பர்கள். இந்த கடகராசி என்பர்கள் மனதளவுல ரொம்ப வீக்கா இருக்கக்கூடியவர்கள், யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பக்கூடியவர்கள். அதே சமயத்துல இந்த ஒரு ஏமாற்றம்ன்றது இந்த ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். என்ன ஒரு விஷயமானாலும் அந்த விஷயத்துல ஏமாற்றம், குடும்பமானாலும் சரி, தொழிலானாலும் சரி, வேலையானாலும் சரி, எல்லா விஷயத்திலையுமே ஒரு சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ராசி என்பர்களாக இருப்பாங்க. இந்த ஜூலை மாதத்துல தொழில் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள் உங்களுக்கு தடைபடுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா இந்த ராசி என்பர்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ர நிலை அடையும் போது மீண்டும் ஒரு அஷ்டம சனி அப்படின்றது இல்லாம கொஞ்சம் அந்த ஒரு டைட் பொசிஷனை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். கிரகங்கள் அந்த மாதிரியான அமைப்புகளை அப்பப்போ கொடுக்கறதுனாலதான் நம்ம எப்போதுமே எல்லா விஷயத்தையும் செய்யும் போது ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லா, ரொம்ப ஒரு அக்கறையோட செய்யணும் அப்படின்றத நம்ம சொல்றோம். அதுல ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க எல்லாம் இந்த கடகராசி என்பர்கள் தான். எடுத்தோம் கவுத்தோம்னு செய்யக்கூடிய முதல் நபர்கள் நம்ம கடகராசி என்பர்கள் தான். அப்படிலாம் செய்யாம எந்த இடத்துல எது மாதிரி இருக்கணும் அப்படின்றத நீங்க புரிஞ்சு நடந்துட்டீங்க அப்படின்னா இந்த ராசி என்பர்களுக்கு மிகவும் எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். விரய செலவுகள் அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு இருந்தா கூட அந்த விரய செலவுகளை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த காலகட்டம். இந்த காலகட்டத்துல அந்த செலவுகளை கொஞ்சம் தள்ளி போடுங்க. இந்த மாசம்தான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு இல்லாம கொஞ்சம் தள்ளி போட்டீங்க அப்படின்னா அந்த செலவுகள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். தொழில் செய்யறவங்களுக்கு மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள், அதாவது ஃபார்மசி தொழில் வச்சிருக்கிறாங்க, கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில், வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், இந்த மாதிரிலாம் அந்த மருத்துவத்துறையை சார்ந்த நபர்களுக்கு, தொழில்களுக்கு நல்ல வளர்ச்சி மிகுந்த ஒரு காலகட்டமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும். மருத்துவத்துறையில பாத்தீங்கன்னா பார்மசி தொழில்லாம் நல்ல ஒரு ஏற்றங்கள், ஒரு பிரான்ச் இல்லாம இன்னொரு பிரான்ச் இல்ல, கவர்மெண்ட்ல இருந்து நீங்களே ஒரு டெண்டர் எடுத்து ஒரு புதுசா அந்த ஒரு பார்மசி ஆரம்பிக்கிறது, கவர்மெண்ட் சார்பா நீங்க ஆரம்பிக்கிறது, இது எல்லாமே மிக எளிதாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அந்த சூரியனாகப்பட்டவர் 17ஆம் தேதி பெயர்ச்சியாகி வர்றதுனால உங்களுடைய தனஸ்தானாதிபதியே கூட, அதனால அந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பார்மசி தொழில்லாம் உங்களுக்கு டெண்டர் ஈஸியா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பின் விலையாகப்பட்டது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உங்களை ஏமாத்திட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதனால கான்ட்ராக்ட் தொழில் எல்லாம் எப்போதுமே கண்கொத்தி பறவையாக இந்த ராசி என்பர்கள் மிகவும் ஒரு அக்கறையோடு இருக்கணும். அதாவது விழிப்புணர்வோட இருக்கணும். உங்களுடைய பிசினஸை யாருமே அபகரிச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துருச்சுனாலே கண்டிப்பாக அதுல ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வுன்றது இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு நிரந்தரமாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் வேலையில எந்த தொந்தரவுகளும் கிடையாது. ஆஸ் யூஷுவல் எப்படி வேலை இருக்கோ அதே மாதிரியே போகும். நீங்களா ஏதாவது வேலையை விடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த விடக்கூடிய ஒரு நேரம் இருக்கு. ஆனா பெரிய அளவுக்கு விடவும் மாட்டீங்க. அந்த இடத்தை விட்டு உங்களால வெளியில வர்றதுக்கும் பிடிக்காது, வேற வேலைக்கு ஜாயின் பண்றதுக்கும் பிடிக்காது. இந்த மாதிரியாக ஒரு இரண்டு தன்மையோடு அந்த வேலை சம்பந்தப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ன்றது இந்த ஜூலை மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அதாவது வெளிநாட்டுல போய் படிக்கிறது, வெளிநாட்டுல போய் வேலை செய்யறது, இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நேரம். மாணவ பருவங்களாக இருந்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் விசா எல்லாம் நிறைய பேருக்கு கிடைக்கும். யார் யாருக்கெல்லாம் எஜுகேஷன் லோன் உங்களுக்கு பெண்டிங் இருக்கோ அது எல்லாமே இந்த காலகட்டம் ஒரு ஈஸியாக எளிமையாக முடியக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்ப விவகாரங்கள், விவாகரத்து, அடுத்து கணவன் மனைவி ஒரே வீட்லயே இருந்து தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா குடும்ப விவகாரங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம்ன்றது கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல கேது இருந்தாலும் அந்த குடும்ப ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியின் மேல பயணிக்கிறதுனால அந்த
அந்த குடும்பத்துல ஒரு தேவையான ஒரு மாற்றங்கள்ன்றது இந்த காலகட்டம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். புதிதா திருமணமான தம்பதியர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நேரமாக இருக்கும். ஆனா வார்த்தைகள்ல நிதானங்கள் தேவை இந்த கடகராசி அன்பர்களுக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால நீங்க சாதாரணமா பேசுற மாதிரி பேசுவீங்க, ஆனா மற்றவர்களுக்கு அது ஒரு வலியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். என்ன நம்ம இருக்கும்போதே இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு வலியும் வேதனையும் உங்களுடைய பேச்சுக்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். அதனால இந்த காலகட்டத்துல இந்த கடகராசி என்பர்கள் நிதானமான ஒரு வார்த்தைகளை கடைபிடிக்கணும். ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியோட இருங்க. எப்போதுமே ஒரு தெய்வ வழிபாடு, வீட்டுல விளக்கேத்துறது, அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல கோயில்களுக்கு போறது, இந்த மாதத்துல சங்கடகர சதுர்த்தி இப்படின்னு வரக்கூடிய அந்த விசேஷ தினத்துல அந்த விநாயக பெருமானினுடைய ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பெறணும். அதனாலதான் அப்படி இருந்தாதான் அந்த குடும்பத்துல நிம்மதியா இருக்கும். அதனால இந்த மாதத்துல வரக்கூடிய அந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சில தடைகள் இருந்தாலும் அது எல்லாத்துலயுமே உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்துல இந்த ராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது மிக பெரிய அளவுக்குல ஒரு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஆனா பிரெக்னன்சியா இருக்கிறவங்க தன்னுடைய பிரெக்னன்சி பீரியட்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது ஏதாவது ஒரு மன உளைச்சலை போட்டு நீங்க தேவையில்லாம எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா சனி வக்ர நிலை அடைகிறார் இல்லையா, அதனால ஏதோ ஒரு பதட்டம் உங்களை பிடிச்சு ஆட்டிக்கிட்டே இருக்கும். அதனால ரொம்ப ஃப்ரீ மைண்டடா இருங்க. எதையும் பத்தி ஒரி பண்ணிக்காதீங்க. உங்களுடைய குழந்தையின் மீது ரொம்ப அக்கறை காட்டுங்கள். கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக தான் இந்த பெண்களுக்கு இருக்க போகுது. இந்த கடகராசி பெண்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.